கையில பணத்தை வச்சுக்கிட்டு தான் வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பல பேரு சொந்த வீட்டை கட்டி இருக்கவே முடியாது. காரணம், பூர்வீக சொத்து இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த சொத்தை வித்து அது மூலமா கிடைக்கிற பணத்தை வச்சு நிலம் வாங்க முடியும், சொத்து வாங்க முடியும். தானாவே உழைச்சு சம்பாதிச்சுதான் சொத்து வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடன் வாங்கிதான் வீட்டையோ இல்லனா நிலத்தையோ தனக்கு சொந்தமா மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கடன் தொகைய கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வராங்க. இது இந்த கால சூழ்நிலையில இயல்பா நடந்துகிட்டு வர ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில உங்க கையில வீடு கட்டுறதுக்கோ நிலம் வாங்குறதுக்கோ ஒரு ரூபா கூட சேமிப்பு இல்ல. ஆனா அதுக்கான பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. வீடு கட்டியே ஆகணும், நிலம் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மன உறுதி உங்களுக்கு இருந்தா, இறை நம்பிக்கை இருக்கிறவங்க முழுமையான பக்தியோட இந்த ஒரு தீபங்களை ஏத்தணும். அது என்ன தீபம், எந்த நேரத்துல எந்த இறைவனுக்கு எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். பூமி காரகன், மங்கள காரகன் செவ்வாய் பகவான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த செவ்வாய் பகவானை நினைச்சு வாரந்தோறும் வர சனிக்கிழமையில காலையில 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள தீபம் ஏத்தணும். செவ்வாய்க்கிழமையில அதிகாலை வேலையில எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டுல உங்களால முடிஞ்ச சாதத்தை நெய்வேத்தியமா தயாரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. புதுசா வாங்கின 2 மண் அகல் தீபங்கள், முடிஞ்சா சுத்தமான பசும் நெய், இரட்டை பஞ்சு திரி, இதை எல்லாத்தையும் தயாரா எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல வாசனையான பூக்களும் வேணும். பூஜைக்கு இது போதும். தற்சமயம் பெரும்பாலான கோவில்கள் திறக்கப்பட்டு பூஜைகள் தொடங்கிருச்சு. செவ்வாய்க்கிழமை காலையில 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள நீங்க கோவிலுக்கு போயிருக்கணும். அங்க நவகிரக சந்நிதியில செவ்வாய் கிரகத்துக்கு முன்னாடி 2 நெய் தீபத்தை காலையில 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள ஏத்தி வச்சுட்டு நீங்க கொண்டு போன பிரசாதத்தை செவ்வாய் பகவானுக்கு முன்னாடி வச்சு நெய்வேத்தியம் செஞ்சு அந்த பிரசாதத்தை அங்க வர பக்தர்களுக்கு விநியோகம் செய்யணும். குறைஞ்சபட்சம் 3 பேருக்காவது அந்த பிரசாதத்தை கொடுத்தா கூட போதும். சில இடங்கள்ல நவகிரக சந்நிதிக்கு உள் பக்கம் தீபம் ஏத்த விட மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில எங்க தீபம் ஏத்த முடியுமோ அந்த இடத்துல செவ்வாய் பகவானுடைய பெயரை உச்சரிச்சு நீங்க சொத்து வாங்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை வச்சு அதுக்கப்புறமா தீபத்தை ஏத்தி வச்சிருங்க. இதனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதே மாதிரி கோவிலுக்குள்ள போக முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இதே மாதிரி உங்க வீட்டு பூஜை அறையில கூட செய்யலாம். செவ்வாய் பகவான மனதார நினைச்சு செய்யலாம். அவருடைய திருவுருவ படம் கட்டாயமா நம்மளுடைய வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. பிரசாதத்தை உங்க வீட்டுல அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்க விநியோகிக்கலாம். இப்படி உங்களுடைய வேண்டுதலை செவ்வாய்க்கிழமை காலையில 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள செவ்வாய் பகவான் கிட்ட கோரிக்கையா வைக்கும் போது நிச்சயமா எப்படிப்பட்டவங்களும் சொத்து வாங்குற யோகம் தேடி வரும் அப்படிங்கறது நம்பிக்கை. சாஸ்திரமும் அதுதான் சொல்லுது. நம்பிக்கை இருக்கவங்க நம்பிக்கையோட 11 வாரங்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வரலாம். 11 வாரம் தான் ஏத்தணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதுக்கப்புறமும் நீங்க சொத்து வாங்குற வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய பாதங்களை கெட்டியா புடிச்சுக்கிட்டு தொடர்ந்து தீபத்தை ஏற்றிட்டு வர பட்சத்துல உங்களுடைய கனவு நிச்சயமா நினைவாகும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கலாம். மேலும் இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.